தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளதால் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் பழனி மாணிக்கம், தஞ்சை சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் நீலமேகம் ஆகியோரை ஆதரித்து நடிகர் உதயநிதி ஸ்டாலின் வல்லத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது திமுக தேர்தல் அறிக்கையில் 5 சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் வங்கியில் சென்று கடன் பெறும்படி கூறினார். ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுறாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், போட்டாரா? ஒண்ணுதான் போட்டார், எல்லாருக்கும் நாமத்தை போட்டார். இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, அதே நாமத்தை நம்ம அவருக்கு போடணும். 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போறது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் அமமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் SDPI கட்சி வேட்பாளர் தெஹலான் பாகவி வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஜினியின் ஆதரவை பெறவே நதிநீர் இணைப்பு திட்டத்தை பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் என சந்தேகம் எழுவதாக கூறினார். ஒருவேளை ரஜினிகாந்தனுடைய ஆதரவு அந்த அவர் ஒரு குரல் வாய்ஸுக்க வேண்டி இந்த மாதிரியான ஒரு அவருடைய தேர்தல் அறிக்கையில் இதை இடம்பெற செய்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. வேறொன்றும் இதனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் சுதாகரன் கொடைக்கானல் நகரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து நாட்டை படுகொலையில் தள்ளிவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். சிந்திச்சு செயல்படுங்க, இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிச்சு இன்னும் படுகொலைக்கு போக வேண்டாம். பூந்தமல்லி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மேல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கொளுத்தும் வெயிலில் பிரச்சாரம் செய்தனர். செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களது காலில் விழுந்து வேட்பாளர் வைத்தியநாதன் வாக்கு சேகரித்தார். சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து கண்ணங்குறிச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திருச்சி சிவா, இந்தியாவின் வளர்ச்சி பின்னோக்கி செல்வதை தடுக்க மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றார். நாங்கள் ஆட்சிக்கு உங்களாலே கொண்டு வரப்பட்டால் இந்த பெயர் சிபிலில் அல்ல, நீங்கள் பிள்ளைகள் வாங்கிய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம். இதில் 2 அனுகூலங்கள், ஒன்று கடன் சுமை இறக்கப்படுகிறது, இன்னொன்று அவமானம் துடைக்கப்படுகிறது. இதற்குத்தான் அரசியல் கட்சிகள் அதிகாரத்திற்கு வர வேண்டுமே தவிர ஏழை எளியவரை வாட்டி வதைப்பதற்கு அல்ல. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் தங்கவேல் தனது ஆதரவாளர்களுடன் ராசிபுரத்தில் வார சந்தையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை சந்தித்து டார்ச் லைட் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி, பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் நதிநீர் இணைப்பு திட்டம் இடம்பெற்றிருப்பதை ஏதோ நிர்பந்தத்தில் ரஜினிகாந்த் ஆதரித்திருப்பதாக கூறினார். அப்பட்டமாக ஏமாற்றிவிட்டார். இப்போது இத்தகைய அறிவிப்பை வெளியிடுவதற்கு பின்னால் ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறதாக கருதுகின்றேன். ரஜினி சொல்லி வாக்குகளை அளித்த காலம் என்பது மூப்பாளர் காலத்தோடு முடிந்துவிட்டது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மௌனமாக சினிமாவில் நடித்துக் கொண்டிருப்பதுதான் அது அவருக்கு நல்லது. ஏன்னா அவருடைய சினிமாவை இப்போது மக்கள் ரசிக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு ஐயப்பன்தாங்கல், கெருகம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அக்கட்சியின் மாநில தலைவர் நமச்சிவாயம் லாஸ்பேட்டை, காமராஜ் நகர் பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மோடி மீண்டும் பிரதமரானால் மக்களை அடிமைப்படுத்தி விடுவார் என்று விமர்சித்தார்.